ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட்ஸ் சென்னையிலேருந்து. நம்ம இன்றைக்கி சென்னையில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டவுன்ஷிப், அதாவது சென்னையிலே பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டவுன்ஷிப் எதுன்னு பார்த்திங்கன்னா ஓஎம்ஆரில் இருக்கிற ஹீரானந்தனி. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம ஒரு சைட் விசிட் வந்திருக்கோம். ஸோ சைட் விசிட்னா இது வந்து உள்ளே வந்து பார்த்தா அந்த ஃப்ளாட் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. காரணம் என்னென்னா 100 ஏக்கர் டவுன்ஷிப்பு. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் இருக்கிற எல்லா லெவல் பில்டிங்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே சீஃபேஸ் பில்டிங் தான். ஸோ டோட்டலாக சீஃபேஸ் ஆகுது. இது வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற மெரினா மால். ஸோ மெரினா மாலுக்கு அட்ஜசன்ட் ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஹீரானந்தனி. ஸோ ஓஎம்ஆர் ஹீரானந்தனி அப்ஸ்கேல்ன்றது சாதாரண ஃப்ளாட்டு கிடையாது. நான் கூட வெளியில் பார்த்துட்டு உள்ளே போனால் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் ஆன் மைன் ரோடு. இப்போ இதெல்லாம் மெட்ரோ வந்துட்டுருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரைட் ஹேண்ட் காம்பவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மால் வருது. ஸோ ஹீரானந்தனியோடதே மால் வருது. ஸோ அதுக்கு ப்ரப்போசல் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் ஒரு 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் ஒன்று நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ 3 பெட்ரூம்னா சாதாரண 3 பெட்ரூம் கிடையாது. எல்லாமே என்ன சொல்கிறது, ப்ரீமியம் ஃபேஸிங் அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, ப்ரீமியம் வியூ அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரீமியம் வியூ அப்பார்ட்மெண்ட்டு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து இதோட என்ட்ரன்ஸு. ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி இது நான் வந்து புதுசாலாம் காட்டணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கே எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆன் மெயின் ரோட்லேயே இருக்குது. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ப்ரீமியமான ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க. ஸோ நான் கூட அது திருப்பி அதை சொல்ல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து ஆன் மெயின் ரோடு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லெஸ் தென் கிலோமீட்டர்ஸ் தான். இந்த அம்யூனிட்டிஸ் சொல்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. உள்ள இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வரையும் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்டே இருக்குன்னா பார்த்துக்கோங்க. 100 ஏக்கர்ஸில் இந்த டவுன்ஷிப்பை டெவலப் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இப்போ விலா ப்ளஸ் இன்னும் புதுசாக ஹைரைஸ், அதாவது 40-45 மாடி வரையும் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட்ஸ். லான்ச் பண்ணும்போது வாங்கினவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 4-5 டைம் அப்படியே ஏறிடுச்சு. இது வந்து அந்த என்ட்ரன்ஸ், நம்ம உள்ளே வர என்ட்ரன்ஸ். ஸோ நான் இதை அவுட் கேட் வழியாக காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ நம்ம பார்க்க வந்திருக்கிற ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1740 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. யூட்டிலிட்டி ஏரியாவோட சேர்த்து 1740 ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து ஒரு ஹை ரைஸ் ஃப்ளோரில் இருக்குது. அதாவது 3 பெட்ரூம்லேயும் நீங்கள் ஜன்னலை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வியூன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் இருக்குது உள்ளே. ஸோ அம்யூனிட்டிஸ்னால் சொல்லவே வேண்டாம். ஸோ இது வந்து ஹையர் ஃப்ளோரில் இருக்கிறதுனால இன்னும் சொல்லவே வேண்டாம். இப்போது உள்ள ப்ராப்பர்ட்டியோட அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டியோட ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஜிம் இருக்குது, பெரிய ஜிம்னாஷியம் அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அண்ட் ஜாகிங் ட்ராக்கு, ஓப்பன் க்ரீன் ஸ்பேஸ் வந்து மோர் தென் 50% இருக்குது. ஸோ இது வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ ஒரு சும்மா உள்ளே இருக்கிறதுக்காக ஒரு சுற்றி பார்க்கலான்னு ஒரு வீடு. இண்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்குது. ஸ்விம்மிங் பூல் இருக்குது அண்ட் போடியம் இருக்குது. பெரிய போடியம் வந்து சென்டராக இருக்கும். அண்ட் ஹாரிகல்ச்சர் பார்க்கு அண்ட் பேங்கட் ஹால் இருக்குது, டைனிங் இருக்குது, ஸ்பா இருக்குது, சலூன் இருக்குது, மூவி தியேட்டர் இருக்குது. அண்ட் என்ன சொல்கிறது, டிடிஹெச் கனெக்ஷன்ஸ் இருக்குது, எஃப்டிஹெச் கனெக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி எல்லா விதமான இருக்கும். நான் ஃபுல் டீட்டெயில்ஸையும் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குங்க ப்ராப்பர்ட்டி. ஸோ எல்லாமே என்ன சொல்கிறது, நல்ல இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல வைட் ரோடு, சிசிடிவி சர்வேலன்ஸ், 3 டயர் செக்யூரிட்டி. எல்லா ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு செக்யூரிட்டி டயர் அதிகமாக இருக்குது. அண்ட் லாபிஸும் நல்ல பெரிய லாபிஸ், நல்ல வைட் பாத்வே, வெல் வென்டிலேட்டட் ஹோம்ஸுங்க எல்லாமே. ஸோ ஸ்பேஷியஸாக நல்ல பிளான் போட்டிருக்காங்க. நல்ல எல்லா யூனிட்டும் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. உள்ளே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது, டே கேர் சென்டர்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது உள்ள, கெஃபே, ரெஸ்டாரண்ட்டு, அந்த மாதிரி என்ன சொல்கிறது, சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 2 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு அந்த சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா சென்டர் போடியம் வந்து சென்டராக இருக்கும். அண்ட் கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது, ஃபேஸ் நிறைய இருக்குது, நிறைய ஃபேஸுக்கு தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ தனித்தனி கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு நிறையா நடந்துகிட்டு இருக்குது. உள்ள கிளப் ஹவுஸ் இருக்குது, ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது, ஸ்விம்மிங் பூலு, ஜாகிங் ட்ராக்கு, வாலிபால் கிரவுண்டு, டென்னிஸ் கோர்ட்டு, ஸ்கூல் ப்ளே கிரவுண்டு, பேஸ்கெட் பால் கிரவுண்டு, அந்த மாதிரியான எல்லா விஷயமும் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம ஒரு 1740 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஹை ரைஸ் ஃப்ளோரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி ஆஃப் த சிட்டி. இது வந்து ஒரு எவ்ரி 5 ஃப்ளோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பால்கனி கொடுத்துருப்பாங்க. ஸோ டுவர்ட்ஸ் இதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி.
ஸோ ரொம்ப அருமையாக இருக்குங்க ப்ராப்பர்ட்டியோட ஸ்பெசிஃபிகேஷனும் நிறைய சொல்கிறேன். வெர்டிஃபைட் டைல்ஸ்லேருந்து பெட்ரூம்ஸ்லேருந்து கிச்சன்லேருந்து எல்லாமே ரொம்ப என்ட்ரன்ஸ் ஹாலில் இருந்து ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டட். ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 3 எலிவேட்டர்ஸ் இருக்குங்க, 3 இருக்குது. எல்லாமே அலுமினியம் ஸ்லைட் டோரிங் அந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 4 வீடு, அதில் ஒரு வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது வந்து ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் வீடுங்க, செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட், ஹால் கம் டைனிங்கில் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இது என்ட்ரன்ஸ் வந்த உடனே டேரெக்டாக நீங்கள் பீச்சை ஃபேஸ் பண்ணலாம். ஸோ ஹால்லேருந்து டேரெக்டாக பீச்சை ஃபேஸ் பண்ணலாம். ஸோ ஹால் பால்கனியில் இவங்க வந்து ஒரு சின்ன கார்டன் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து முட்டுக்காட்டு லேக்குக்கு போகிற வழி. இங்கேருந்து உள்ளேருந்து பார்த்தீங்கன்னாலே உள்ள இந்த எம்ஜிஎம் டிசி வேர்ல்டு இங்கேருந்தே பார்க்கலாம். ஸோ அது வந்து சென்டர், அதாவது அப் டு இதோட ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, லைக் நார்த் சென்னையோட அந்த இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அப் டு முட்டுக்காடு வரைக்கும் பார்க்கலாம். இங்கே இருந்ததோட ப்ரீமியம் ஃபேஸிங்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன வியூ. ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா என்ன சொல்கிறது, நல்ல வெரி வென்டிலேட்டட் அப்பார்ட்மெண்ட்டு, செமி ஃபர்னிஷ்டு. ஓனரும் ரொம்ப தங்கமான மனுஷன். ஸோ ஆல்ரெடி அவருக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இப்போ அவர் திருப்பியும் ராகேஷ் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காரு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. வித் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே ஹால் கம் டைனிங்கு ப்ளஸ் ஒரு சாமி பூஜா ரூம் எல்லாமே என்ன சொல்கிறது, இந்த வுட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான வுட் ஒர்க்ஸு. ஸோ இது வந்து கிச்சன். ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்காரு கிச்சன். ஸோ மாடுலர் கிச்சன் தான். ஸோ கிரானைட் கிச்சன், எல்லா பிளாட்ஃபார்மும் பார்த்தீங்கன்னா தனித்தனி கிரானைட் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரிங்க் அண்ட் டைல்ஸு, அப்புறம் டாய்லெட் ஃபிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். அதாவது ட்ரை, ஹாட்டு, கோல்டுன்ற மாதிரி. ஸோ எல்லாத்துக்கும் மாடுலர் ஸ்விட்சஸ் இருக்கும், எல்லாமே புதுசு ஸ்விட்சஸ்ஸு. ஸோ இப்போ இது வந்து நம்ம லெஃப்ட்டில் வந்து ஒரு பெட்ரூமு, ரைட்டில் வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா தனியாகவே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக வுட் ஒர்க் எல்லாம் பண்ணி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுருக்காரு. ஜஸ்ட்டு அந்த இது ஓப்பன் பண்ணால் திருப்பியும் சீ ஃபேஸ் தான் வியூ. ஸோ அந்த மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் வியூ வந்து ரொம்ப அருமையாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரீமியமாக கொடுத்து வாங்கியிருக்காரு அந்த அப்பார்ட்மெண்ட்டை. ஸோ ஹைரைஸ்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் அதே டைமில் இந்த ஃப்ளோர்லலாம் கிடைக்கிறது இப்போல்லாம் இந்த உள்ள ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருக்குது. பட் இந்த மாதிரி ஃப்ளோருக்கும் இந்த மாதிரி இதுக்கும் வந்து கிடைக்காது. ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 1.90 கேட்குறாருங்க ஓனரு. ஸோ கொஞ்சம் டெஸ்பரேட் சேலில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் அதனால தான் 1.90. இல்லைனா இந்த மாதிரியான 1740 ஸ்கொயர் ஃபீட் இதில் பார்த்தீங்கன்னா 2.25க்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டட் பையர்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸுக்கு ஃபர்தராக. ஸோ இது வந்து ஒரு சர்வீஸ் ஏரியாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் இந்த சென்ஸ் வீட்டுக்கு இந்த எக்ஸ்ட்ரா யூசஸ் எல்லாம் இங்கே வைக்கலாம். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பைப்லைன் கேஸ் இருக்குது. ஃபார் காமன் ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்துக்குமே 1000 வாட்ஸ் இன் ஈச் அப்பார்ட்மெண்ட். எல்லாத்துக்கும் பேக்கப் ஃபார் காமன் ஏரியாஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் ஈச் அப்பார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. இன்டர்காம் ஃபெசிலிட்டி இருக்குது. சிசிடிவி சர்வேலன்ஸ் வித் ஃபுல் 3 டயர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். அண்ட் லெஃப்ட்டில் இது ஒரு பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூமில் இருந்து பார்த்தாலே அதனால தான் சொன்னேன். ஸோ 3 பெட்ரூம், 3வது மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப பியூட்டியாக இருக்கும். பட் இது 2வது பெட்ரூமு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைக் சிவியூ ஃபேஸிங் தான். ஸோ இதெல்லாம் இன்னும் இந்த ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணலை. ஓப்பன் பண்ணால் அந்த அளவுக்கு காற்றடிக்குதுங்க. ஸோ இதுவே வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னா இன்னும் பேவியூன்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரீமியம் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் அதோட பயங்கரமாக எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வித் ஏசியோட எல்லாமே 2 டன் ஏசி ப்ளஸ் வுட் ஒர்க் வார்ட்ரோபு. இது ஒரு வாஷ்ரூமு, அதுலேயும் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு காமன் வாஷ்ரூமாக இருந்தது. இது வந்து இது ஒரு வாஷ்ரூம் ப்ளஸ் இது ஒரு சின்ன சர்வீஸ் ஏரியா மாதிரி அதையும் வச்சுக்கலாம் நம்ம. பட் அவங்க அது இந்த ஏசி அவுட்லெட் எல்லாம் வந்து இந்த பக்கம் வச்சுருக்காங்க. எக்ஸஸாக இருக்கிற அவங்களுக்கு அந்த ப்ரெசன்ட்லி யூஸ் இல்லாத விஷயத்தை எல்லாத்தையும் இந்த எக்ஸஸான விஷயத்தில் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஹாட்டு, கோல்டு, அதாவது ட்ரை எல்லாமே தனித்தனியாக இருக்குது. வெட்டு, ட்ரை ரெண்டுமே தனித்தனியாக வச்சுருக்கோம். வுட் ஒர்க்ஸ் எல்லாம் நல்லா எல்லாமே ப்ரீமியம் வுட் ஒர்க்ஸுங்க. ஸோ அதனால் நீங்கள் வர்றவங்க வந்து அப்படியே, அதாவது புதுசாக இந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா வர்றவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 190ன்றது நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் ஓனர். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ஒரு டெஸ்பரேட்டில் இருக்கார். ஸோ இஸ் மூவிங் சம்வேர் எல்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் இமிடியேட்டாக பார்க்குறாரு. இது ஒரு வாஷ்ரூமு. ஸோ வெட்டு, ட்ரை ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது பாருங்கள்.
ஸோ எல்லாமே ப்ரீமியம் க்ளாசெட்லேருந்து அந்த ஹேர் எல்லா விஷயமும் சரி ரொம்ப ப்ரீமியமாக பண்ணி வச்சுருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, உள்ள எலக்ட்ரிசிட்டியும் வந்து அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது. ஸோ எல்லா விதத்துலேயும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு வாஷ்ரூமு. ஸோ இது வந்து அந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு வாஷ்ரூம். ஸோ வெட்டு ட்ரை ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும். எல்லாமே ப்ரீமியம் ஃபிட்டிங்ஸு. ஸோ இப்போ தான் 3வது பெட்ரூம் பார்க்க வந்திருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் இருக்கிறதுல நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இந்த விஷயம். நான் அடிக்கடி இந்த ப்ரீமியம் சொல்கிறது காரணம் என்னென்னா, இது நீங்கள் வந்து வீடு பார்த்தீங்கனால் மட்டுமே தான் தெரியும். ஸோ அதை வந்து அனுபவித்து பேசுகிறேன் நான். ஸோ அந்த காரணத்தினால சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இது அவங்களோட ஒன் ஆஃப் த டாலஸ்ட் டவர், 45 ஃப்ளோர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் ஆஃப் த டாலஸ்ட் டவர். இது லெஃப்ட்டில் இருக்கிறது பே வியூ. இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் 35ஓ 40ஓ வருது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா வியூ. அது வந்து எம்ஜிஎம் டிசி வேர்ல்டு. ஸோ இங்கேருந்தே பார்க்கலாம் நீங்கள் எம்ஜிஎம் டிசி வேர்ல்டு. ரைட்டில் பார்த்தீங்கன்னா இப்ளிஸ் ஹோட்டல் இதோ இருக்குது பாருங்கள் ரைட்டில். ஸோ இப்ளிஸ் ஹோட்டலு. ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் த ப்ரீமியம் டவர். ஏன்னா 2 சைடும் வெளியில் இறங்குனீங்கன்னா லெஃப்ட் ரைட் 2 சைடுமே உங்களுக்கு இப்ளிஸ் ஹோட்டலு. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய மால் வருது. ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெளியில் இறங்கின உடனே மெட்ரோ, அந்த மாதிரியான எல்லா விஷயமும் கனெக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள். இது 3rd பெட்ரூம் வித் ஸ்லைடிங் விண்டோ டோரோடு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் அண்ட் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் வந்து 1.90ன்றது நெகோஷியபிள் தான். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் கால் பண்ணுங்கள். அண்ட் இது தவிர்த்தும் உங்ககிட்ட வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இன் சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருந்ததுன்னா எங்ககிட்ட கொடுங்க, செல் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நாட் ஓன்லி பையிங் அண்ட் செல்லிங், ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக எல்லா ஒர்க்கும் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.